இந்த வீடியோவில் மனிதனுடைய மூளை பற்றிய சுவாரஸ்யமான பல விடயங்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். அருமையானவர்களை, இறைவன் படைத்த படைப்புகளில் மிக ஆச்சரியமான படைப்பு தான் மனிதனுடைய மூளை. இந்த மனிதனுடைய மூளையிலே பலவிதமான விடயங்கள் இருக்கின்றன. மனிதனுடைய மூளை செய்யக்கூடிய வேலைகளை மெஷின் செய்வதாக இருந்தால் 10 தட்டு மாடி கட்டிடம் தேவைப்படுவதாக அறிஞர்கள் கூறுறாங்க. அந்த அளவுக்கு ஆச்சரியமான பல விடயங்களை மூளை செய்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய எண்ணங்களை, உணர்ச்சிகளை, இயக்கங்களை, புலன்களை கட்டுப்படுத்துறது தான் இந்த மூளையுடைய வேலையை. மனிதனுடைய கற்றல், மனிதனுடைய நினைவாற்றல் போன்ற விடயங்களுக்கு மூளை பெரும் துணை புரிகிறது. மூளையுடைய மொத்த எடையில 60% கொழுப்பு தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மூளைக்கு வலி என்பது கிடையாது. காரணம் என்னவென்றால் வலியை உணரக்கூடிய அந்த வலிவாங்கிகள் என்பது மூளைக்கு இல்லை. இதனால தான் மூளையில ஆபரேஷன் செய்வதாக இருந்தால் மயக்க மருந்து அடிக்கக்கூடிய எந்த தேவையும் இல்லை. நாங்கள் விழித்திருக்கும் போதே எங்களுக்கு மூளையில ஆபரேஷன் செய்ய முடியும். காரணம் என்னண்டா, வலியை உணரக்கூடிய அந்த வலிவாங்கிகள் மூளையில கிடையாது. 25 வோல்ட்ஸ் அளவுக்கு கரண்ட்டை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு திறன் கொண்டது தான் மனிதனுடைய மூளை. அதாவது ஒரு பல்பை எரிய வைக்கிற அளவுக்கு கரண்ட்டை மூளைக்கு தர முடியும் என்பதாக அறிஞர்கள் கூறுறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க சரியா பார்க்கிறதுக்கு மூளைத்தான் உதவியாக இருக்குது. ஏன்னு சொன்னால் கண்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் பார்த்தவுடன் அது தலைகீழாகத்தான் விளங்கும். அதை நேராக ஆக்கிறதுக்கு உதவி செய்கிறது மூளைத்தான். மூளைத்தான் அதை சீராக ஆக்கி சரியாக பார்ப்பதற்கு உதவி செய்யுது. சிலர் சொல்றதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். என்னண்டா, யார மூளை பெரிதாக இருக்குமோ அவருக்கு அறிவு அதிகமாக இருக்கும் என்று. ஆனால் இது மூட நம்பிக்கை. இப்படி எந்த ஒரு ரிசர்ச்சிலும் இந்த விடயம் நிரூபிக்கப்படவில்லை. ஒரு சராசரி மனிதன் 20 வயசு அடையும் பொழுது அவனுடைய உறுப்புகள் அதிகமானது தன்னுடைய வளர்ச்சியை நிறுத்தி விடுகிறது. ஆனால் மூளை மட்டும் 40 வயது வரை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். அதனால தான் 30 வயதை அடைந்திருந்தாலும் 35 வயது அடைந்திருந்தாலும் பல புதிய விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இதனால பல புதிய விடயங்களை எங்களுக்கு வயது போனாலும் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். காரணம் என்னண்டா, 40 வயது வரைக்கும் இந்த மூளையுடைய வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது என்பதாக அறிவியல் கூறுது. நாம ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த மூளை தான். எந்த அளவுக்கு மூளை ஒரு நாளைக்கு சிந்திக்குதுன்னா, சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 70,000 விட அதிக தடவை சிந்திக்கிறான் என்பதாக ஒரு ரிசர்ச் உடைய முடிவே சொல்லுது. ஒரு விஷயம், ஒரு தகவல் மனிதனுடைய மூளைக்கு 418 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. அதனால ஒரே சந்தர்ப்பத்தில் 2 விடயங்களை சிந்திக்க முடியும் என்பதாக விஞ்ஞானிகள் கூறுறாங்க. பொதுவாக மனிதர்களாகிய எங்களுக்கு ரெஸ்ட் என்பது கட்டாயம். பகல் நேரத்தில் கடினமாக உழைக்கிறோம், பிறகு இரவு நேரத்தில் நாங்கள் நிம்மதியாக உறங்குகிறோம், நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த மூளைக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் ஓய்வு என்பது கிடையாது. பகல் நேரத்தில் மூளை செயல்படுறதை விட இரவு நேரத்தில் தான் மூளை அதிகமாக செயல்படுவதாக விஞ்ஞானிகள் கூறுறாங்க. அதாவது மனிதன் உறங்கும் பொழுது தான் மூளை அதிகமாக செயல்படுது, அதிகமாக வேலை செய்து என்பதாக விஞ்ஞானிகள் கூறுறாங்க. மனித உடம்புல இருக்கக்கூடிய எடையில 2% தான் மூளை. ஆனால் மனிதனுடைய சக்தியில 25% மூளை தான் எடுத்துக்கொள்ளுது. மூளையுடைய செயற்பாடு ஒரு செகண்டுக்கு 1,00,000 ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, நாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்துக் கொண்டு கம்ப்யூட்டர்ல டைப்பிங் கூட சரியாக பண்ண முடியும் என்பதாக விஞ்ஞானிகள் கூறுறாங்க. மூளையில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய எண்ணிக்கை 2 வயசுல எப்படி இருந்ததோ இதே போலத்தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஒன்று குறையலாம் அல்லது அதே அளவுல தொடர்ச்சியாக இருக்கலாம். விஞ்ஞானிகள் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்னண்டா, பொதுவாக கர்ப்ப காலத்தில் பெண்களுடைய மூளைகள் வித்தியாசமாகத்தான் இருக்கும். அந்த தாய் அந்த குழந்தையை பெற்றெடுத்து 6 மாத காலத்துக்கு பிறகுதான் இயல்பான நிலைக்கு தாயுடைய மூளை திரும்புகிறது என்பதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நம்முடைய வாழ்நாளில் மூளை சேகரிக்கக்கூடிய தகவல்கள் எவ்வளவு தெரியுமா?
தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். 1000 லட்சம் கோடி துணுக்குகள், அதாவது குவாட்ரில்லியன் சொன்னால் ஒன்றுக்கு பிறகு 15 ஜீரோக்கள் வர வேண்டும். இந்த அளவுக்கு பலவிதமான தகவல்களை இந்த மூளை சேகரித்து வைத்திருக்கிறது. வளர்ச்சி அடைந்த ஒரு ஆணுடைய சராசரி மூளையின் எடை 1336 கிராம். இதே போல வயது வந்த ஒரு பெண்ணுடைய சராசரி மூளையுடைய எடை 1198 கிராம். 20 வயதை அடைந்த ஒரு மனிதனுடைய சராசரி மூளையின் எடை 1400 கிராம். இதே போல 65 வயதை அடைந்த ஒரு மனிதனுடைய சராசரி மூளையின் எடை 1300 கிராம். ஒரு சராசரி ஆணுடைய மூளையின் அளவு 1260 கன சென்டிமீட்டர். இதே போல ஒரு சராசரி பெண்ணுடைய மூளையின் அளவு 1130 கன சென்டிமீட்டர். ஒரு சராசரி மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுடைய மூளையுடைய வெளிப்பகுதி சாம்பல் நிறத்திலும் உட்பகுதி மஞ்சள் வெள்ளை நிறத்திலும் இருக்கும். 20 வயதை அடைந்த ஒரு ஆணுடைய மூளையில் இருக்கக்கூடிய நரம்பிழைகளுடைய நீளம் எவ்வளவு தெரியுமா? 1,76,000 கிலோமீட்டர். இந்த அளவுக்கு, அதாவது 1,76,000 கிலோமீட்டர் நீளமான நரம்புகள் மனிதனுடைய, அதாவது ஆணுடைய மூளையிலே இருக்கிறது. இதே போல 20 வயதை அடைந்த ஒரு பெண்ணுடைய மூளையிலே இருக்கக்கூடிய நரம்புகளுடைய நீளம் 1,49,000 கிலோமீட்டர். மனிதனுடைய மூளை 3 பகுதிகளை கொண்டிருக்கிறது: பெருமூளை, சிறுமூளை, மூளை தண்டு. பெருமூளை பொதுவாக வலது இடது அரைக்கோளங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. சிந்தனை, செயல் போன்ற விடயங்கள் இந்த பெருமூளையின் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த பெருமூளையுடைய அரைக்கோளத்துக்கு கீழால்தான் சிறுமூளை அமைந்திருக்குது. இந்த சிறுமூளையோட வேலை என்ன? சமநிலை, ஒருங்கிணைப்பை ஒழுங்குபடுத்துகிறது, சீர்படுத்துகிறது. மூளை என்பது பில்லியன் கணக்கான நியூரோன்களால் உருவானது. இவைகள் ஸ்னாப்சஸ் என்ற ட்ரில்லியன் கணக்கான இணைப்புகளால் இணைக்கப்பட்டு, அதாவது தொடர்பு கொள்ளப்பட்டு மூளை தண்டுகளின் மூலமாக அவைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. இது மூளையை முதுகெலும்புடன் இணைக்கிறது. நரம்பு மண்டலங்களுடைய அடிப்படை கூறுகளே இந்த மூளைதான். இந்த மூளைக்கு முன்மூளை, நடுமூளை, பின்மூளை என்று 3 முதன்மை பகுதிகள் இருக்கின்றன. மூளையுடைய மிகப்பெரிய பகுதி இந்த முன்மூளை தான். இந்த முன்மூளையில் தான் கற்றல், நினைவாற்றல் போன்ற விடயங்கள் செயல்படுத்தப்படுகின்றன, உருவாகுகின்றன. இதே போல செவிப்புலன் சமநிலையை கட்டுப்படுத்துவது நடுமூளையின் பொறுப்பு. மனிதனுடைய முக்கியமான செயல்பாடுகளான சுவாசம், செரிமானம், இதய துடிப்பு எல்லாம் பின்மூளையின் மூலமாகத்தான் நிர்வகிக்கப்படுகின்றன. இப்படியாப்பட்ட பலவிதமான ஆச்சரியங்களை கொண்டது தான் இந்த மூளை. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மூளை செய்யக்கூடிய வேலைகளை மெஷின் செய்வதாக இருந்தால் 10 தட்டு மாடி கட்டிடம் தேவைப்படும். ஆகவே இறைவன் படைத்த படைப்புகளில் மிக முக்கியமான, மிக ஆச்சரியமான படைப்பு தான் இந்த மூளை. இப்படியாப்பட்ட படைப்புகளை நாங்கள் அறிந்து படைப்பாளனை எளிய முறையிலே அறிந்து கொள்ளலாம். இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.